அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம். 11/11/2002 இந்த ஜாதகம் பிறந்த ஜாதகம். இது ஒரு பெண்ணோட ஜாதகம். 21 வயசு 7 மாசம் 14 நாள். எப்ப கல்யாணம் ஆகும் சார் அப்படிங்கிற விஷயத்துக்காக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி பதில் சொன்னோம் அப்படிங்கிற விஷயத்த இப்ப பார்க்கலாம். இப்ப 11/11/2002 அவங்க பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது தனுசு லக்கணம். இந்த தனுசு லக்கணத்திலிருந்து இவருடைய 21 வயசு 7 மாசம் 14 நாளைக்கு இந்த உடம்பு மனசு வளர்ந்த மாதிரி வளர்ந்து வந்த லக்கணம் அப்படிங்கிறது ஏழ்பு லக்கணம், கும்ப லக்கணம். இந்த கும்ப லக்கணத்துல சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம் ஜாதகருக்கு தற்சமயம் போயிட்டு இருக்கு. சரி, இப்ப இந்த ஜாதகருக்கு இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல எல்லாம் செவ்வாய் 2ல இருந்தா 4ல இருந்தா 7ல இருந்தா என்ன செய்யும், எப்படி திருமணங்கள் அமையும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப 8ல இருந்தால் அந்த திருமணம் எப்படி அதை நடத்தணும், எப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஜாதகம் மூலியமாக நம்ம ஒரு ஜாதகத்துக்கு அவருடைய தகப்பனாருக்கு நம்ம சொன்ன விதத்தை இந்த ஜாதகத்தை இங்க உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கோம். சரி, இப்போ லக்னாதிபதி யாரு? லக்னாதிபதி சனி. இந்த லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் சனிதான். அப்ப லக்கணமும் 12ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறுகிற சனி பகவான் எங்க இருக்கிறார்? 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப லக்னாதிபதி 5ல இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம். நல்ல அமைப்புல ஜாதகர் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப விரையாதிபதியா இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்ப பொருள் சம்பந்தமான விரயத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் ஒரு சில விஷயங்களை செய்வார். சரி, இப்ப லக்னாதிபதிங்கிற கிரகம் சனி நல்லா இருக்கு. லக்கணத்துல சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம் போகுது. அவர் யாரு? ராகு பகவான். இந்த ராகு பகவான் எங்க இருக்கிறார்? 1, 2, 3, 4ஆம் இடத்துல நல்ல நிலையில் இருக்கிறார். சரி, இப்ப லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் 2-12ஆக இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இந்த இடத்துல இல்ல. சில விஷயங்கள் சில கருத்து வேறுபாடுகள் வரும். இருந்தாலும் சனி பகவானும் ராகு பகவானும் 2-12ஆக இயங்கக்கூடிய காலகட்டத்துல பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய காலகட்டத்தை உருவாக்காது. ஏன்னா மனசு சொல்லும், மனசு ஒண்ணு சொல்லும், உடம்புன்னு சொல்லும். இந்த ஜாதகரே மாற்றமடைந்தக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரே செயல்பட்டுக் கொள்வார். சரி, இப்ப லக்கணத்துக்கு 7, 8 அப்படிங்கிற இடத்துல இப்ப ஜென்ம லக்கணத்தை பார்ப்போம். ஜென்ம லக்கணத்துக்கு தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு 7, 8, 9, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. இந்த தனுசு லக்கணத்துக்கு பிறந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா? இல்ல. சரி, அப்ப இந்த ஜாதக ரீதியா 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது பிறக்கும் காலத்துல அவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. சரி, அவருடைய 21 வயசு 7 மாசம் 14 நாளைக்கு அவருக்கு வளரும் லக்கணமாக வந்திருக்கிறது ஏழ்பு லக்கணம், கும்ப லக்கணம். இந்த கும்ப லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். அப்ப இந்த 8ல இருந்தா என்ன சொல்லுவோம்? செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 2, 4, 1, 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம் சொல்லியிருக்கோம். அச்சய லக்கணத்துல 2, 4, 7, 8, 12 ஜாதகத்துல செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத நமக்கு கணக்குல எடுத்துக்கிறோம். சரி, இப்ப 8ல செவ்வாய் இருக்கு. இந்த 8ஆம் இடத்துல இருந்தா செவ்வாய் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்துல ஜாதகருக்கு என்னென்ன விஷயங்களை இந்த செவ்வாய் செய்வார் அப்படின்னா, செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம யார என்னன்னு சொல்றோம்? மங்களகாரகன் அப்படின்னு சொல்றோம். அப்ப செவ்வாய் 8ல இருந்தா அந்த மங்கல்யத்துக்கு, அந்த மாங்கல்யத்துக்கு மங்களகாரகன் அப்படின்னு சொல்றதுனால மாங்கல்யத்துக்கு தோஷத்தை செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் அந்த தோஷத்தை தருவார். சரி, அப்ப அந்த மாங்கல்யத்துக்கான காரகன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கும்போது கணவருடைய குடும்பம் மூலியமாக பிரச்சனை உருவாக்குவார். யாரு? இந்த ஜாதகர் செவ்வாய் 8ல இருக்கு. இந்த செவ்வாய் 8ல இருந்தா என்ன விஷயத்தை செய்வார் அப்படின்னா, செவ்வாய் மாங்கல்ய காரகன் 8ல இருக்கும்போது கணவருடைய குடும்பத்தின் மூலியமாக பிரச்சனை செய்வார். அந்த குடும்பத்தின் மூலியமாக பிரச்சனை செய்கிறது இந்த பெண்ணுக்கு பிரச்சனையாக மாறும். அதுதான் இந்த செவ்வாய் செய்வார். இதுல இந்த செவ்வாய் என்ன விஷயத்தை செய்வார் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த கணவர் குடும்பம், இது கணவருடைய குடும்பம். இந்த கணவருடைய குடும்பம் அப்படிங்கிற போது வாக்கால பிரச்சனை வரும், பேச்சால பிரச்சனை வரும், அதே மாதிரி பணத்தால பிரச்சனை வரும், படிப்பால பிரச்சனை வரும். இப்ப இந்த பிரச்சனைகள் மூலியமாக செவ்வாய் இந்த விஷயங்களில் மட்டும்தான் கை வைப்பார். அப்ப இந்த விஷயங்களை கை வைக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாய் இருக்கார் அப்படின்னா இந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும்? இந்த விஷயங்களில்
எதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தலையிட்டு அந்த இடத்துல ஜாதகத்துல இந்த படிப்பு பத்தியோ பேச்சை பத்தியோ இல்ல பணத்தை பத்தியோ இல்ல அவருடைய வருமானத்தை பத்தியோ இவங்களுடைய குடும்பத்தை பத்தியோ பெண் வீட்டார் பேசாம இருந்தார் அப்படின்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து, சரி உங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்கோ அதை செய்யுங்க, நீங்க சொல்ற மாதிரி நாங்க கேட்டுக்கிறோம், நீங்க என்ன எதிர்பார்ப்பு பண்றீங்களோ அது அவங்க விஷயத்தையே செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜாதகருடைய குடும்பத்துல பெண் வீட்டுக்கார் பேசினா இந்த இடத்துல இந்த பிரச்சனை மூலியமா வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்காது. சரி, இப்ப இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற போது நம்ம எப்ப பயப்படணும், எப்ப பிரச்சனை வரும், எண்ணங்கள் வரும், அவமானம் வரும், அதிர்ஷ்டவசமா ஏதாவது பிரச்சனைகள் பண்ணிக்கிறாங்க, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வரும், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். இந்த இடத்துல அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு ஒண்ணு போகுது இல்லையா, அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த 2 வருஷம் 2 மாசம் 20 நாள் அப்படிங்கிற காலகட்டத்துல இந்த பெண்ணுக்கு ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்றோம்னு வச்சுக்குவோம். சரி, இப்ப இந்த அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமான இந்த 2 வருஷம் 2 மாசம் 20 நாள்ல செவ்வாய் எங்க இருக்கிறார், இந்த 7 லக்னத்துக்கு 8ல இருக்கிறார். அப்ப இந்த காலகட்டத்துல இந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் பண்ணல, ஒருவேளை இந்த அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வரக்கூடிய காலகட்டத்துல இந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படி பண்ணினால் இந்த ஜாதகிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு இல்லையா, கணவன் மூலியமாக இந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை வந்து பிரிவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிறோம். சரி, அப்ப செவ்வாயினுடைய தசாமுக்தி வரக்கூடிய காலகட்டத்திலேயோ செவ்வாய் தசை நடக்கணும். அப்பதான் இந்த செவ்வாயை பத்தி பார்க்கணும். செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் போகும்போது அவர் இந்த 8ஆம் இடம் 6ஆம் இடம் இது சம்பந்தப்பட்ட 12ஆம் இடம் 10ஆம் இடம் இது சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்காரு அப்படின்னா அது சார்ந்த விஷயங்களில் கை வச்சு பிரச்சனை பண்ணக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கிடுவார். சரி, இப்ப ஒருவேளை இந்த காலகட்டத்துல 8ல செவ்வாய் இருக்கும் போது கணவன் பிரிந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு அம்சமா இருக்குன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மாப்பிளையை தேர்ந்தெடுத்துக்கலாம். வெளியூர்கள்ல வெளி மாநிலங்கள்ல எங்கேயாவது தூரத்துல அந்த ஜாதகர் வேலை செய்யறாரு, தொழிற்சாலத்தில் இருக்கிறாரு, கவர்மெண்ட் துறையில் இருக்கிறாரு, மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தொழிலாக அவர் இருக்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கலாம். இருந்தாலும் இந்த அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல ஒருவேளை கல்யாணம் செய்யறதுக்குண்டான காலகட்டம் ஏற்பட்டிருந்தா அந்த காலகட்டம் 2 வருஷம் 2 மாசம் காலகட்டம் வரைக்கும் ஜாதகருக்கு பிரச்சனை கோர்ட்டிகஸ் பிரச்சனை வரைக்குமே கொண்டு போகக்கூடிய காலகட்டத்தை செவ்வாய் உருவாக்கி விடுவார். செவ்வாய் சொல்றது செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் போகும்போதும் செவ்வாய் தசை நடக்கும் போதுங்க நம்ம பிரச்சனையை அதிகமாக இந்த செவ்வாய் கொடுப்பார். அது வரைக்கும் செவ்வாயை பத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்ப என்ன பிரச்சனை வரும், வாக்காலையோ பேச்சாலையோ பணத்தாலையோ படிப்பாலையோ பிரச்சனை வரும். ஒருவேளை நம்ம போய் மாப்பிளை பார்க்கிறோம், மாப்பிளை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், சார் நீங்க வருமானம் எவ்வளவுன்னு சொல்லுங்க அப்படின்னா அதுல பிரச்சனை வந்துடும். படிப்பு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என் பொண்ணு அளவுக்கு நீங்க படிக்கலையே அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ பார்த்தாலும் அந்த இடத்துல பிரச்சனை வரும். இவங்க பேசுற பேச்சாலேயே சிக்கல்கள் வரும். இந்த கணவனுடைய குடும்பம் மூலியமாக யாராவது ஒருத்தர் அதுல அண்ணனோ தம்பியோ இல்ல அதை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க யாரோ ஒருத்தர் தாயோ யாரோ ஒருத்தர் மூலியமாக பிரச்சனை இந்த கல்யாணத்தை தடை செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் செய்து விடுவார். சரி, அப்ப எதுல கவனமா இருக்கணும், இந்த அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் போகும்போது கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள்ல கை வச்சு பிரிவை கொடுக்கக்கூடிய காலகட்டம், அவமானம், கெண்டம், விபத்து, அறுவை சிகிச்சை, போராட்டம், கவலை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுமே இந்த செவ்வாய் செய்து விடுவார். சரி, இப்ப இந்த செவ்வாய் 8ல இருக்கனால இந்த பிரச்சனை தான் செய்வார். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் தலையீடு இல்லாம இருந்து ஜாதகிக்க கல்யாணம் செய்தாலும் இந்த காலகட்டம் தவிர்த்து அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் தவிர்த்து 4ஆம் பாதம் தவிர்த்து அடுத்த கட்டங்கள்ல எப்ப கல்யாண காலகட்டம் வருதோ அந்த காலகட்டங்களில் கல்யாணம் செஞ்சா இந்த பொண்ணுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பை 8ல இருக்கக்கூடிய செவ்வாய் செய்ய மாட்டார். சரி, இப்ப இந்த ஜாதகருக்கு எப்ப கல்யாணம் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஜாதகருக்கு 7 லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு, சூரியன். இந்த சூரியன் எங்க இருக்கிறார், 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப கணவருக்குண்டான ஸ்தானம் நல்லா இருக்கா, கணவருக்குண்டான ஸ்தானம் பாக்கியத்தில் இருக்கு. சரி, இப்ப இந்த 7ஆம் இடத்துல சதய நட்சத்திரம் போகும்போது கேது இங்க இருக்கலாமா அப்படின்னா
இந்த இடத்துல ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உருவாகும். சரி, அப்ப இந்த காலகட்டம் விட்டு இப்ப சதய நட்சத்திரம் 2ங்கிறது இந்த இடத்துல நவாம்ச புள்ளி போகும். சதய நட்சத்திரம் 2ஆம் இடங்கிறது இந்த இடத்துல நவாம்ச புள்ளி போகும். அப்ப இந்த காலகட்டத்துல கல்யாணம் நடக்குமா? நடக்காது. அடுத்தது சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரணும். சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரும்போது அதாவது இந்த ஏழுப்பிலேயே இந்த நவாம்ச புள்ளி தொடும். ஏழு இலக்கணத்துல நவாம்ச புள்ளி தொடக்கூடிய காலகட்டத்துல கல்யாணத்துக்கு உண்டான வரனை இந்த ஜாதகம் அமைக்கலாம். அப்ப அப்படி அமைச்சுட்டா ஜாதகத்துக்கு கல்யாண காலகட்டம் வருமா? கல்யாண காலகட்டத்தை அந்த காலகட்டத்தை உருவாக்கலாம். அப்பவும் 8ல செவ்வாய் இருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனைகளில் இந்த காலகட்டங்கள்ல இந்த பிரச்சனைகளை மாப்பிள்ள பார்க்கும்போது கணவரை பார்க்கும் போகும்போது இந்த பிரச்சனைகளில் தலையீடு இல்லாம பார்த்துக்கணும். உங்க விருப்பப்படி என்ன அமைப்பு இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க ஏத்துட்டு அது சார்ந்த விஷயங்களை நாங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்குண்டான வரனை பார்ப்போம், பொருத்தம் பார்ப்போம் அப்படின்னு இந்த இடத்துல வாக்காலையோ பேச்சாலையோ பணத்தாலையோ படிப்பாலையோ எந்த பிரச்சனையும் பேசாம விட்டு கொடுத்து பேசினா இந்த சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகக்கூடிய காலகட்டத்துல நவாம்ச புள்ளி இங்க தொடுது இல்லையா, இந்த தொடக்கூடிய காலகட்டத்துல கல்யாணத்தை செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகும். சரி, இப்ப இந்த ஜாதகப்படி ராகு திசையில புதன் புத்தி 27 ஜூலை 2025 வரைக்கும் இருக்கு. சரி, இந்த ராகு திசையில புதன் புத்தி அப்படிங்கிற போது இந்த ராகு பகவான் எங்க இருக்கிறார்? 4ஆம் பாவத்துல இருக்கிறார். புதன் எங்க இருக்கு? இந்த 7 to 9ஆம் இடத்துல இருக்கு. அப்ப இந்த ராகு பகவானான தசாபுத்திக்கு தசாநாதனுக்கு புத்திநாதன் எங்க இருக்கிறார்? 6ல இருக்கிறார். அப்ப 6ல இருக்கும்போது அந்த புத பகவான் காலகட்டத்துல கல்யாணத்தை செய்ய முடியாது. சரி, அடுத்தது இந்த ராகு திசையில கேது புத்தி வரும். இந்த ராகு திசையில கேது புத்தி அவர் 10ல இருக்கிறார். 10ல ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, அழுத்தம் தான் இருக்கும். சரி, அப்படின்னா அதுல சுக்கிரனுடைய அந்தரம் அப்படின்னு வரும். இந்த ராகு திசை 4ல இருக்கு, இந்த சுக்கிரன் அந்தரம் அப்படிங்கிறது 4க்கு 6ல இருக்கு. 4 6ல இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாவே உருவாகும். பிரச்சனைகளும் இருக்கும். அந்த பிரச்சனைகளை தாண்டி சுக்கிரன் பாக்கியத்தில் இருக்கிறதுனால அந்த சுக்கிரனுடைய அந்தரம் அப்படிங்கிற காலகட்டத்துல கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும். எப்ப? ஆகஸ்ட் 2025ல இருந்து 21 அக்டோபர் 2025க்குள்ள கல்யாணம். பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகள் இரு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளை விட்டு கொடுத்துதான் இந்த இடத்துல கல்யாண காலகட்டத்தை செய்யணும். சரி, அப்ப நவாம்ச புள்ளி இங்க தொடக்கூடிய காலகட்டம் அது 23 ஜூலை 2025 2 செப்டம்பர் 2026க்குள்ள கல்யாணத்தை செய்து கொள்ளலாம். சரி, அந்த பர்டிகுலர் டைம் அப்படிங்கிற போது அச்சயபாவம் அப்படிங்கிற போது இந்த அச்சயபாவம் இங்க தொடக்கூடிய காலகட்டம். அப்ப ஏழுல தொடும்போது 23 ஜூலை 2025 31 ஆகஸ்ட் 2025க்குள்ள இந்த இடத்துல இந்த ஏபி இங்க வரும்போது கல்யாண காலகட்டத்தை செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த இடத்துல இப்ப ராசி இந்த இடத்துல இருக்கு. ஏஆர்பில அதே சதய நட்சத்திரம் ராகு போகுது. இப்ப இதே ஏஆர்பி அப்படிங்கிற இடத்துல ஒருவேளை செவ்வாயினுடைய திசை நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்துல செவ்வாய் 8ல இருக்கும்போது கல்யாணம் செய்யக்கூடாது. செஞ்சா என்ன பண்ணும்? பிரச்சனை வரும், கோர்ட்டிகஸ் பிரச்சனை வரும், பெரிய போராட்டங்கள் உருவாக்கும், கணவனுடைய குடும்ப மூலியமாக பிரச்சனை வரும், பண பிரச்சனை வரும், வாக்காள பிரச்சனை வரும், பேச்சாள பிரச்சனை வரும், படிப்பாள பிரச்சனை வரும், எல்லா பிரச்சனையும் உருவாக்கி அந்த இடத்துல குடும்பத்துல ஒட்டி வாழ முடியாத அளவுக்கு பிரிவினையை உற்பத்தி பண்ணி விட்டுரும். செவ்வாதசை நடக்கும்போது செவ்வாதசை தாண்டியாச்சுல்ல. இப்ப சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரும்போது இங்க ஏஆர்பி எங்க போகுது அப்படின்னா அதே சதய நட்சத்திரம் ராகு தசை. இந்த ராகுடைய கேது புத்தி சுக்கிரனுடைய அந்தரம் இந்த காலகட்டத்துல நவாம்ச புள்ளி போகக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் அச்சயபாவம் போகக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் எங்க ஏஎல்பி ஏஆர்பி ஏபி இது எல்லாமே அட்சய லக்னம் சம்பந்தப்பட்ட இடத்துல இயங்குறதுனால இந்த காலகட்டம் திருமணம் செய்வதால் பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல சதயம் தான் போகுது. இந்த ஏஆர்பிக்கு 8ல செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போகும். இப்ப இந்த ஏஆர்பி இங்க வந்துருச்சுன்னு வைங்க, மாறி வந்துருச்சு அப்படின்னா அந்த 7ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்க மாட்டார். இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பொறுத்து போகக்கூடிய பொறுமையான ஒரு காலகட்டத்தை உருவாக்கி கொண்டா செவ்வாய் பெரிய பாதிப்புகளில் இருந்து சிக்கிக்கொள்ளாத அளவுக்கு சில பிரச்சனைகளை தந்து மாற்றுவார். சில புத்திகளை போட்டுறதுக்காக சில பிரச்சனையை உருவாக்கி
புத்தியலையும் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கி ஜாதகருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அணிவிக்கக்கூடிய காலகட்டத்தை செவ்வாய் உருவாக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாகும். அதனால ஜாதகருக்கு சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரும்போது ஜாதகருக்கு கல்யாணத்தை செய்யலாம். சரி, இப்ப அதே நேரத்துல ஏழு இலக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன், ஜென்ம லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி புதன். இந்த சூரியனும் புதனும் இந்த காலகட்டங்கள்ல இந்த 7ஆம் இடம் சம்பந்தமான இடத்துல சூரியனும் புதனும் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால கோச்சாரத்துல வரக்கூடிய காலகட்டமான இந்த இடத்துல சூரியனும் புதனும் வரக்கூடிய காலகட்டத்துல இந்த தேதிகளில் பர்டிகுலர் டைமா எடுத்தோம்னா அந்த 23 ஜூலை 2025 இருந்து 31 ஆகஸ்ட் 2025 கல்யாணத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாதகருக்கு, ஜாதகருடைய அப்பாவுக்கு, பெண்ணோட அப்பாவுக்கு ஜாதகம் பார்த்து நமக்கு சொல்லி இருந்தோம். அதனால இது போன்ற ஆய்வுகளை அடுத்து 12 வரக்கூடிய காலகட்டம் எப்ப அப்படின்னு பார்த்து செவ்வாய் 12 இருந்தா அவர் என்ன பண்ணுவார், எப்படி நம்ம திருமணம் செய்யணும், எதுல நம்ம அடக்கமா இருக்கணும், எதை விட்டு கொடுத்து போகணும், விட்டு கொடுக்கறதுனால எப்ப கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த வீடியோவில் உங்களை பதிவு செய்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். சோமசுந்தரமூர்த்தி, திருச்சியிலிருந்து. நன்றி, வணக்கம்.